வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் அனைவருக்கும் முதல்ல என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நெருங்கினே வரும், வருடம் முடிய போகுது. நானும் வேகமாக நீ சொல்கிறேன். நேற்று சனி பிரதோஷம் போயிருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க. நிறைய நாள் 29/12/2024 மார்கழி 14, ஆல்மோஸ்ட் பாதி மாதத்துக்கு வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுங்க, அமைதியாக இருங்க. அதில் போய் எதனா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு படுத்துருங்க. சிவராத்திரி நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் யார் கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல. பிள்ளைங்க எப்படி ஒத்துப்பாங்க? நம்ம ஒத்துக்கணுமா? சின்ன வயசில் பிள்ளைங்க எப்படி ஒத்துப்பாங்க? இதான் வாங்கி கொடுங்க. நீங்கள் பெரியவங்க இருங்க, குழந்தைங்க சாப்பிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா பரணிக்கு வருதுங்க. அமைதியாக இருக்கணும். மேஷராசிக்கு வருது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பரணி ஒரு வழக்கு போடுங்க. ஒய்ஃப் கிட்ட குழந்தைங்கிட்ட ஆர்குமெண்ட் வேணாம், விட்டுடுங்க, சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஆஃப் ஆகி போங்க. ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போடக்கூடிய ஒரு நாள். போட்டி யார்கிட்ட? ஞாயிற்றுக்கிழமை யார்கிட்ட போடுறது? ஃப்ரெண்ட்ஸு, மனைவி, மக்கள். அண்டர்பிளே பண்ணின்னு போங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா விவேகம், நல்லா அவங்களே கொஞ்சம் மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, தேர்ந்தெடுக்கும் சக்தி கிடைச்சிடும். தேர்ந்தெடுக்கும் சக்தி கிடைச்சோன்னா நல்லதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. அதான் விவேகம் வேணும். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அச்சம் தரக்கூடிய ஒரு நாள். பயப்படாதீங்க, தள்ளி வைங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது தெரியாமல் போய் மாட்டிப்பீங்க நீ பிரச்சனைகள்ல. அதனால் இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இஷ்டம். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம் தரக்கூடிய நாள், பணம் வரது இருக்கு. நீண்ட நாள் பாக்கி ஏதோ ஒன்று வந்துடும். நீ துலாம் ராசினாலே வீம்பு பண்ணாதீங்க. வீம்பு இன்னைக்கு பண்ணுவீங்க, ஒய்ஃப்கிட்டயோ பிள்ளைங்கிட்டயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ. அதனால் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெருமை தரக்கூடிய நல்ல ஹார்ட், சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லா இருக்கு. தனுசும் நல்லா இருக்கு, இன்பம் தரக்கூடிய ஒரு நாள். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு தூக்கம் போட்டு எந்திரிக்கலாம், நல்லா இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கே ஆசை, தப்பு இல்லை. சுமக்கணும் ஆசைன்னா நான் ஏற்கனவே சுமைகள் வாழ்க்கையில் வரத்துக்கு காரணம் ஆசைகள் தான், தப்பு இல்லை. இதோ பாருங்க. கும்பராசி நேயர்களுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு நாள், சாந்தம் நிறைந்த ஒரு நாள். மீனராசி நேயர்களுக்கு தனம் வரக்கூடிய ஒரு நாள், வர வச்சுக்கோங்க. பத்திரை சகுனி, மாதத்துக்கு ஒரு முறை. பத்திரைக்கு அப்புறம் சகுனி, இவங்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் போதும். இந்த மாதிரி நமக்கு அமையாமல் போயிடுச்சு. 4 நாளைக்கு ஒரு வாட்டி போட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாலோ பண்ணுறது. இருந்தாலும் நல்லா இருக்குது, பண்ணி பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் உங்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு. ஆன்மீகத்தில் ஈடுபடணும், அதில் நடைமுறைப்படுத்தணும், முன்னேறணும். ஸ்டேஜ் ஈடுபடணும், நடைமுறைப்படுத்தணும், முன்னேறணும். இப்படி 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 சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். அது எப்படி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட அவர் சொல்கிறார், பயிரிடும் மண்ணை பயன்படுத்துறப்போ மனம் தயார் செய்ய வேண்டும். பூக்களை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம், ஸ்மூத்தாக நல்லா பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுடா உன் மனசை அப்படின்ற மனசை பண்ணும்போது உனக்கு அது தயாராகும். அதுக்கு ஒரு 3 டிப்ஸும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ உன்னை பக்குவப்படுத்திக்கோ. என்னன்னா, நிகழ்காலத்தில் வாழு அப்படின்றார் ஒரு இடத்துல. இயல்பாக வாழு, ஒருவனாக வாழு. நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் நிகழ்காலத்தில் வாழ முடியும். இப்போ என்ன 1%, நேற்று நடந்ததை விட்டுடு, நாளைக்கு என்ன நடக்க போதோ அதையும் விட்டுடு. அதான் வாழ்க்கை. அந்த இலை ஆறில் அந்த இலை அந்த தண்ணி கூட அப்படியே போச்சு பார்த்தீங்களா, கடலை நோக்கி. அந்த மாதிரி வாழுன்றாரு. முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல்பாக
சில பேர் பாவம் இந்த உலகத்துக்கோசம் ஒரு வாழ்க்கை வாழ்வான். அவன் மதிக்கணும், இவன் மதிக்கணும், இவன் எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது, இவன் எதுவும் நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாது, தப்பா நினைக்க கூடாது, அசிங்கப்படுத்திடக்கூடாது, தவறா பேசிடக்கூடாது, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இயல்பா வாழும். அடுத்து என்னன்றாருன்னா தனிமையில வாழ, நீ ஒருவனா வாழ். தனியா ரூம்ல போய் பூட்டி போட்டு இப்படி உக்காந்துக்கன்னு சொல்லல. நீ கூட்டத்துல கூட இருக்கலாம், ஆனா நீ உனக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். வெளியில போகக்கூடாது. நல்ல விஷயங்கள். நீ ஒருவனாக வாழு. பா 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 முடியுமா? நீ பல பேர் கூட கலந்து கோஆர்டினேட் பண்ணி இருக்காது, அவங்க கூடலாம் இரு, ஒர்க் பண்ணு, எல்லாம் பண்ணு, ஆனா நீ தனிமையில இரு, உள்ள தனிமையில இரு. நல்ல விஷயம், முயற்சி பண்ணும், ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணினா சாத்தியமாகலாம். பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் கூட. பார்ப்போம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையணும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.